பழனி அருகே துப்பாக்கி வைத்திருந்ததாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பழனி கொடைக்கானல் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆயக்குடியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவரின் காரில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அப்துல்லா உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 கார்களில் சென்ற அவர்கள் கொடைக்கானல் வனப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாடச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. திருப்பூரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பனியன் தொழிலாளி போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 29 வயதான சந்தோஷ் என்பவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் சந்தோஷை கைது செய்து போக்ஸ்கோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிலத்தகராறில் தம்பியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற வழக்கில் அண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பொதுப்பாதை தொடர்பாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு எறையூரைச் சேர்ந்த ஜேம்ஸ் தனது தம்பி லூதர் சாமியை அரிவாளால் வெட்டினார். இந்த வழக்கு உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஜேம்ஸுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 7500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத நகராட்சியை கண்டித்து கொசுவலைக்குள் நின்றவாறு பொதுமக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, உழவர்கரை உள்ளிட்ட இடங்களில் நாளுக்கு நாள் கொசுக்களின் தொல்லை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொசுக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உழவர்கரை நகராட்சி முன்பு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வழி தவறிய சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் அதன் தாயுடன் சேர்த்தனர். கோத்தகிரியில் உள்ள குடோன் ஒன்றில் தாயை பிரிந்த சிறுத்தை குட்டி சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தை குட்டியை மீட்டு தாயுடன் சேர்த்தனர். சிறுத்தை தனது குட்டியை அழைத்துச் சென்றதை வனத்துறையினர் உறுதிப்படுத்தினர். கோவை சாடிவயல் பகுதியில் வளர்ப்பு யானைகளுக்கான சிறப்பு முகாம் அமைக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இங்கு 5க்கும் மேற்பட்ட யானைகள் தங்கக்கூடிய வகையில் குடில்கள் மற்றும் பாகன்கள் தங்கக்கூடிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. யானைகளுக்கு குளிப்பதற்காக ஷவர், நடைபயிற்சி பகுதி, குடிநீர் தொட்டி உள்ளிட்ட பணிகள் 90% முடிந்துள்ளன. மேலும் காட்டு யானைகள் வராமல் இருக்க 3 அடுக்கு அகழி அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு உள்துறை அமைச்சர் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீன ஆதரவாளர்களால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து 30 சிஆர்பிஎஃப் பாதுகாவலர்கள் குழு ஷிப்ட் முறையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். திபெத் மீதான சீனாவின் அத்துமீறல்களை எதிர்த்து 1959ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் கார் ஓட்டிக்கொண்டே லேப்டாப் இயக்கிய பெண்ணுக்கு காவல்துறையினர் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அப்பெண் காரை ஓட்டியபடி மடியில் லேப்டாப்பையும் வைத்து பணியாற்றிக் கொண்டிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் கவனம் பெற்ற நிலையில் காரின் பதிவு எண்ணை வைத்து அந்த பெண்ணுக்கு சமன் அனுப்பப்பட்டது. விசாரணைக்கு ஆஜரான அந்த பெண் நீண்ட தூர பயணம் என்பதால் காரை ஓட்டியபடியே அலுவலகத்திற்கு லாகின் செய்ததாக கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த போக்குவரத்து போலீசார் அவருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து வீட்டிலிருந்து பணியாற்றுங்கள், காரிலிருந்து அல்ல எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர்.